வணக்கம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் 2024ஆம் ஆண்டினுடைய கடைசி மாதமான இந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 31 நாட்களில் ஏற்பட போகும் கிரக மாற்றத்தால் விருச்சிக ராசி நேயர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்ன, அலட்சியம் வேண்டாம், அவசியம் பாருங்கள். அப்படி விருச்சிக ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா இத்தருணங்கள்ல டிசம்பர் மாதத்தில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், கடகராசியில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், கன்னியில் கேதுவும், விருச்சகத்தில் சூரியனும் புதனும், மகரத்தில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருச்சிக ராசி நேயர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நிகழ்ந்துள்ள இருக்கும் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 31 நாட்களில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசியில் லாபாதிபதி புதன் அமர்ந்திருக்கிறாருங்க, சூரியனோடு சேர்ந்திருக்கிறார். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை அவர் பார்க்கிறாருங்க. புதிய பிரயாணங்களால் ஆதாயம் உண்டுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் கேது அமர்ந்து நற்பலன்களை தருவாருங்க. எல்லாவற்றையும் விட குரு உங்களுடைய ராசியை பார்ப்பதால் மனதில் தெளிவும் செயலில் ஊக்கமும் பெரியோர்களுடைய ஆசையும் எப்பொழுதுமே இருக்கும் என்பதை கிரக நிலைகள் தெளிவாக எடுத்து காட்டுதுங்க. அதே போல் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு தன குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். 7க்குரியவர் 2ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதும் நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். பணவரவு என்பது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நன்றாக இருக்குங்க. எதிர்பார்த்த வரவுகள் வருங்க. அதே போல் நினைத்த காரியம் நடக்குங்க. தொழில் வியாபாரம் நன்றாக செயல்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது. புதிய ஒப்பந்தங்கள் வருங்க. கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த டிசம்பர் மாதம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த டிசம்பர் மாதத்தினுடைய கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க செவ்வாய். அதே நேரம் குருவினுடைய பரிபூரண பார்வை உங்களுடைய ராசியில் பதியுதுங்க. எனவே செல்வ நிலை உயரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த டிசம்பர் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. கல்யாண முயற்சிகளை மேற்கொண்டு வரும் விருச்சிக ராசினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு தலைமை பொறுப்புகள் தானாக தேடி வருங்க. தொழில் வெற்றி நடை போடுங்க. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு சிறு தொல்லைகள் தோன்றி மறையுங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் புத ஆதித்ய யோகம் ஏற்படுவதால உங்களுக்கு புகழ், அந்தஸ்து, புனித பயணங்கள் ஆகியவை உண்டாகக்கூடிய ஒரு மாதமா இந்த டிசம்பர் மாதம் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மாதத்துல குரு பகவான் இந்த மாதம் முழுவதுமே ரிஷப ராசியில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 2 மற்றும் 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான். அவர் வக்ரம் பெறும்போது சுப காரியங்கள் அதிகரிக்குங்க. வரவை காட்டிலும் செலவு சற்று கூடுதலாக இருக்குங்க. இது போன்ற நேரங்களில் இல்லம் கட்டி குடியேறுவதை, கட்டிய வீட்டை விலக்கு வாங்குவது, ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வது போன்றவற்றில் கவனம் செலுத்தலாங்க. இந்த முயற்சிகள்ல உங்களுக்கு வெற்றியும் கிடைக்குங்க. அதே போல் பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்க நிலை இருந்தாலும் காரியங்கள் கடைசி நேரத்தில் கை கூடிவிடும். வாழ்க்கை துணைக்கு வேலை வாய்ப்பு அமையுங்க. அதே போல் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய குறைகளை தீர்க்க ஒரு தொகையை செலவிடுவீங்க. வெளியூரில் படிக்கும் பிள்ளைகளுக்கோ அல்லது வேலை பார்க்கும் பிள்ளைகளோ இருந்தால் அவர்களை உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவானின் மீது செவ்வாயினுடைய பார்வை பதிகிறதுங்க. கடகத்தில் உள்ள செவ்வாய் இந்த மாதம் முழுவதும் குடும்பத்தில் உள்ள சனியை பார்க்கிறார். அவர் நீச்சம் பெற்றிருப்பதால் பெரிய பாதிப்பு ஏற்படாதுங்க. இருப்பினும் 4ஆம் இடத்தில் செவ்வாயினுடைய பார்வை பதிவதால் தாயினுடைய உடல் நலத்தில் கவனமாக இருப்பது நல்லதுங்க. பாக பிரிவினை சுமூகமாக முடியுங்க. பிரச்சனையாக இருந்த அண்ணன்
அண்ணன் தம்பிகளுடைய உறவு பலப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. தொழில் முயற்சியில் ஆர்வம் அதிகம் காட்டுவீங்க. அதே போல் துணிவையும் தன்னம்பிக்கையையும் தக்க வைத்துக் கொள்ளுங்க. குல தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம விருச்சிகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் செவ்வாய் நீச்சம் பெற்று இந்த மாதம் முழுவதுமே சஞ்சரிக்க இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய். உங்களுடைய ராசிநாதனாக செவ்வாய் நீச்சம் பெறும்போது எதிலும் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்ச்சி தேவைங்க. எடுத்தோம் கவுத்தோம் என்று எந்த செயலிலும் மேற்கொள்ள வேண்டாங்க. இருந்தாலும் 6ஆம் இடத்திற்கு அதிபதியான அவர் விளங்குவதால உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள், தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் என பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குது. ஊர் மாற்றம் எதிர்பார்த்தபடி அமையுங்க. கடன் சுமை பாதிக்கு மேல் குறையுங்க. லாபம் எதிர்பார்த்தபடி வந்து சேரக்கூடிய ஒரு மாதமா தான் இந்த டிசம்பர் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதத்தில் முற்பகுதியில நீச்சம் பெற்ற செவ்வாய் வக்ரமும் பெறுகிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு வக்ரம் பெறும் இந்த நேரத்தில் அருகில் இருப்பவர்களுடைய அனுசரணை குறையலாங்க. அதிக செலவு ஏற்படுகிறது என்று கவலைப்படுவீங்க. அதே நேரம் வாங்கிய சொத்துக்களால் லாபம் உண்டு. தொழிலை விரிவுபடுத்தும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீங்க. பண பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை வந்து சேர இருக்குங்க. அது மட்டும் இல்லாம தனுசு ராசியில் சஞ்சரித்த சுக்கிரன் மகர ராசிக்கு பயிற்சியாகி அங்கு சஞ்சரிக்க இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு சகாய ஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சரிக்கும் போது குடும்ப பிரச்சனைகள் அகலுங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ ஏற்பட்டு வந்த பல இன்னல்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. பெருமைக்குரிய சம்பவங்கள் நிறைய நடைபெறுங்க. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டுங்க. அதே போல் வெளிநாட்டில் இருந்து ஆதாயம் தரும் தகவல்கள் கிடைக்க இருக்குது. பெண்களால் பெருமை சேருங்க. அதே போல் பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்கலாம் என்ற எண்ணம் கைகூடும். அந்த முயற்சிகள்ல உங்களுக்கு வெற்றியும் கிடைக்க இருக்குதுங்க. விருச்சிகராசினியர்களை பொறுத்தவரை பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புகழ் வந்து சேருங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வெற்றி நடை போடும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு என எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் கிடைக்க இருக்குதுங்க. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து கொண்டே இருக்குங்க. மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு கிடைக்கும். பெண்மணிகளுக்கு சுப செலவுகள் வந்த வண்ணமாக இருக்குங்க. துணிவும் தன்னம்பிக்கையும் கூடுங்க. இந்த வாரம் இந்த மாதம் முழுவதும் விருச்சிகராசினியர்கள் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது ராசிநாதனான செவ்வாய் பலம் குறைந்து இருக்கிறார். அவர் பாக்கியஸ்தானத்தில் இருந்தாலும் அவருடைய நீச்சகதி அவ்வப்போது ஏதாவது ஒரு பிரச்சனையும் பதற்றத்தையும் கிளேசத்தையும் தந்து கொண்டே இருக்குங்க. இது மாதிரியான நேரங்கள்ல பதட்டப்படாமல் பொறுமையாக நிதானமாக சூழ்நிலையை கையாள்வது முன்னேற்றத்தை தருங்க. அதே போல் சூரியன் ராசியில் இருப்பதால் உடல்நிலை அவ்வப்போது சற்று தளருங்க. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. தாயாருடைய உடல்நிலையிலும் கவனம் செலுத்துங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. விருச்சிகராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சூரியன் பலம் குறைந்திருப்பதால் காலை சூரிய உதயத்தின் போது சூரிய நமஸ்காரம் செய்வதோடு சூரிய காயத்ரி மந்திரம் சொல்லுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.